Hi friends, welcome to Tamil Programmer Plus Plus channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமர்ஸ் பண்ணக்கூடிய கோடிங் மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஹேவிங் ரோட் மேப். ஸோ உங்களுக்கான ரோட் மேப்பை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ரோட் மேப்பு இல்லாமல் நீங்கள் கோடிங் கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சிங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, அதை எப்படி கற்றுக்கிறது, எந்த பிளாட்ஃபார்மில் கற்றுக்க போகிறோம், எத்தனை நாளில் கற்றுக்க போகிறோம், டே 1 என்ன பண்ண போகிறோம், டே 30 என்ன பண்ண போகிறோங்கிற கிளியர் பிளானிங் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா உங்களால் கோடிங்கை எஃபெக்டிவாக கற்றுக்க முடியாது. ஸோ கிரியேட் யுவர் ரோட் மேப். அடுத்த தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் பிட்வீன் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஒன்ஸ் கற்றுக்கணுன்னு ஆரம்பித்து ஒரு 10 days அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துட்ருப்பாங்க. ஒன்றும் புரியலன்னொன்னே ஐயோ ஜாவா ஒன்றும் புரியலையே, C# ஒன்றும் புரியலையே, பைத்தான் ஒன்றும் புரியலையேன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு யார்ட்டையாவது யூடியூப்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டையோ கேட்பாங்க எந்த ப்ரோக்ராமிங் படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. அவன் இவன் படித்ததுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவான், பட்டுன்னு ரூட்டை மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த லாங்குவேஜை விட்டுட்டு அடுத்த லாங்குவேஜுக்கு ஷிஃப்ட் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு கோர் கான்செப்டை கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் லாங்குவேஜஸ் உங்களால் கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா லாங்குவேஜஸையும் அட் அ டைமில் கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள், அதை எப்படியாவது கற்றுக்கிட்டு அடுத்த லாங்குவேஜ் போக பாருங்கள். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ், நாட் டேக்கிங் எனி நோட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே ஃப்ரீ ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் நிறையா வந்ததுனால யூடியூப் வீடியோ இப்படி தள்ளி 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தள்ளி தள்ளி பார்த்து கற்றுக்கலான்னு நினச்சிக்கிறாதீங்க, அது செட்டே ஆகாது. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட நோட்ஸும் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்காமல் கற்றுக்கலான்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் டே 1 என்ன படிச்சிங்க, டே 30 என்ன படிச்சிங்க அப்படிங்கிற ட்ராக் உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எல்லா நேரத்துலையும் ப்ராப்பராக பண்ணலன்னா நோட்ஸ் எடுக்காதது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ நோட்ஸ் கரெக்டாக எடுங்க. அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்காம இருக்கிறது. ஸோ நீங்கள் ரோட் மேப்பும் க்ரியேட் பண்ணிட்டீங்க, லாங்குவேஜும் சூஸ் பண்ணிட்டீங்க, நோட்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. கோடிங்னாலே ப்ராக்டிஸ் தான். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அப்ளை பண்ணி பார்க்கலன்னா அது நீங்கள் கற்றுக்கிட்டது முழுமையாகாது. குறிப்பாக ப்ரோக்ராமிங்கில் தியரிட்டிக்கலாக பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டி தெரியும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, கான்செப்டாக இருந்தாலும் சரி, அன்னைக்கே அப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஏன்னா 2 நாள் ஆச்சுன்னா அப்புறம் திரும்ப மறந்துட்டு முதல்ல இருந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் உடனே அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த தப்பு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த தப்பு என்னன்னு பார்க்கலாம். அடுத்த தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கோடு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி நெட்டில் இருந்து பார்த்தாங்களோ இல்லை டீச்சர் சொன்னதை பண்ணாங்களோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக பார்த்து அவுட்புட் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைன்னா கம்பைலர் இல்லாமல் பண்ணுவாங்க. பட் இன்னும் எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட் டீபக்கிங் யுவர் கோடு. ஸோ ஒரு கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா அதை மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத லைன் பை லைன் பார்க்கணும். ஸோ இப்போ பிக்கஸ்ட் ஆஃப் 2 numbers இல்லைனா பிக்கஸ்ட் ஆஃப் 3 numbers பண்ணியிருக்கீங்க, ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வருது, ஓகே நல்லது. அதை முடிச்சுட்டு போயிடக்கூடாது. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 numbers-ஆக மாற்றினா என்ன வரும் அப்படிங்கிறத உங்கள் கோடை நீங்கள் மாடிஃபை பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீபக் பண்ணி ஒன் பை ஒவ்வொரு லைனாக டீபக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒர்க் ஆகலைனாலும் நெட்டில் சோர்ஸ் பார்த்து டக்குன்னு எடுத்து போடுறது, இல்லை ஃப்ரெண்டு போட்ட கோடு ஒர்க் ஆகுது, நான் போட்ட கோடு ஒர்க் ஆகலை, அவன் கோடை அப்படியே எடுத்துக்கிறேன்னு இல்லை. நீங்கள் ஒரு ஐடியா எடுத்து ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறீங்க, அதில் ஃபெயில் ஆகுது இல்லை, ஏன் ஃபெயில் ஆகுதுங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணணும். அதை விட்டு ஃப்ரெண்டு போட்ட லாஜிக் ஒர்க் ஆகுது, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டா நெட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேங்கிறது போகக்கூடாது. அப்படின்னா உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி வளராது. ஸோ டீபக்கிங் தான் ப்ரோக்ராமிங்கோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ வந்து அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறது, கம்பேரிசன் பண்ணுறது. ஃப்ரெண்டு வந்து ஒரு டாபிக் வந்து படிச்சுட்டான், டக்குன்னு முடிச்சிட்டான், இல்லை நம்மளால் இன்னும் முடிக்க முடியலையே, நம்மளால் முடிக்க முடியுமான்னு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட எபிலிட்டியை நீங்கள் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அந்த கோடிங் வந்து உங்களுக்கு புரியாது. உண்மையாகவே ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களால் இந்த கோடிங் ஜாபில் வந்து ஐடி ஜாப்ஸில் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலைக்கு ஆகாது. ஸோ உங்கள் கான்ஃபிடென்ஸ், பேஷன், லவ் இது எல்லாத்தையும் வளர்த்துக்குங்க. அப்படின்னா தான் வந்துட்டு கோடிங்கில் சக்சீட் ஆக முடியும். இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க. அடுத்த மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் பிட்வீன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து அதில் வர்றதே வந்து படிக்க மாட்டாங்க. ஒரு நாள் யூடியூப் பார்ப்பாங்க, ஒரு நாள் வீடியோ பார்ப்பாங்க, ஒரு நாள் வெப்சைட் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருப்பாங்க. திஸ் ஓன்ட் ஒர்க் அவுட். ஸோ ஒரே பிளாட்ஃபார்மில் ஸ்டிக் பண்ணி படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை ஃப்ரம் மணிராஜ்.